ஒரு சில குடும்ப சூழல்ல பார்த்தோம்னா, பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாகவே இருக்கும். ஆனா, மத்தவங்க பார்வைக்கு ஒரு பிரம்மாண்டமா அந்த குடும்பம் நடந்துட்டு இருக்கிற மாரி இருக்கும். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. பெரும்பாலும் குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, பிரச்சனை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு, அதாவது இவங்க சொல்றது இவங்களுக்கு பிடித்த மாரி, இவங்களுக்கு தெரிஞ்ச மாரி சொல்லுவாங்க. மத்தவங்களோட உணர்வுகள், உணர்ச்சிகள புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ இந்த சூழல்ல எது செஞ்சாலுமே தான் செய்யறது மட்டும் தான் கரெக்ட்டும்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சமைக்கிறதுக்கு எனக்கு இந்த பொருள் பிடிக்காது, அந்த பொருள் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை தவறுன்னு சொல்லி, அவங்க கூட இருக்கிறவங்களும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. உனக்கு பிடிக்கலைன்னா, உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நீ செய்து கொடு என்று யாரும் சொல்லுவதில்லை. ஏன்னா, இவங்களுக்குள்ள நம்ம ஏன் போய் சொல்லிட்டு, நம்மளே அமைதியா 1 நாள் போறோம், 2 நாள் போறோம், ஜாலியா இருந்துட்டு வந்துரலாமே! நம்ம ஏன் போய் அவங்களோட எண்ணத்த திருத்தணும்? அவங்களோட சிந்தனை திருத்தணும்? அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியது தானே! அப்படிம்பாங்க. இது சாதாரண செயலா இருக்கலாம். ஆனா, இந்த செயல் ஒவ்வொரு செயல்பாட்டிலுமே நடக்கும். துணி எடுக்கிறதுல இருக்கும், டெய்லி சமைக்கிறதுல இருக்கும், வீட்ட பராமரிக்கிறதுல இருக்கும். பார்த்தீங்கன்னா, குப்பையாவே போட்டு வச்சிருப்பாங்க. இது யாருமே உறவினர்கள் கேட்க மாட்டாங்க. கேட்டாலுமே, "என் வீட்ட எனக்கு வச்சுக்க தெரியாதா? நீ என்ன அதிகாரம் பண்றதுன்னு" அவங்கள விலக்கி வச்சுருவாங்க. அப்ப இது போன்ற பல பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கிறனால தான், அவங்க தான் நெனைச்சது மட்டுமே சரின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கூட இருக்கிறவங்க, "இது இப்படி நீட்டா வைக்கணும், இப்படி ஒரு இப்படி இப்படி வச்சா அழகா இருக்குன்னு" சொன்னா கூட, அதை ஏத்துக்க மாட்டாங்க. மறுத்து தான் பேசுவாங்க. "ஐயோ! இதெல்லாம் எனக்கு அப்ப வாங்குனது, இதெல்லாம் எனக்கு தேவைப்படும். இதையெல்லாம் தூக்கி போடவே மாட்டேன். நான் நினைவா வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு வகையான உளவியல் பாதிப்பு தான். இன்றைய காலத்துக்கு தகுந்த மாரி நம்மள நம்ம அடாப்ட் பண்ணணும். உங்களுக்கு அது நினைவு பொருளா இருக்கலாம். அதை எப்படி பாதுகாக்கணும்னு இருக்குது அல்லவா? அது குப்பையா போட்டு வச்சிருக்கிறது நினைவு பொருள் அல்லவே! இதுதான். இது போன்ற பல உளவியல் பாதிப்புகள் உங்களுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கிறனால தான், நீங்க மத்தவங்க கூட இணைய முடியல. மத்தவங்க உங்கள விலக்கி வைக்கிறாங்க. இது போன்ற பாதிப்புகள் உங்களுக்கு இருந்ததுன்னா, இதுக்கு உளவியல் பகுப்பாய்வு சிகிச்சைகள் எடுத்து, உங்களை நீங்கள் முன்னேத்திக்கிட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கை உங்களுக்கு இனிமையான வாழ்க்கையா மாறும். இந்த உலகத்தோடு இணைந்து நீங்க இருக்க முடியும். அதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் தான் எங்களுடைய எம்.எஸ்.கே மைண்ட்செட் நாலேட்ஜ் தெரப்பியில் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம். வளர்ச்சிக்காக.